அனைவருக்கும் மாலை வணக்கம். பிள்ளைகள் எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கிறேன் சார். ஓகே பிள்ளைகள், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? எஸ் சார். ஓகேம்மா, ரைட். பெரும்பாலும் பாடத்துல முதலாம் பாடம் முடிஞ்சு இரண்டாம் பாடத்துல இப்பதான் நம்ம ஆரம்பிச்சுட்டு போறோம். இருந்தாலும் அஹ், முதலாம் தவணை பரீட்சை ஒன்று நடத்த வேண்டி இருக்கிறது. சில பாடசாலைகள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா பாடசாலை மட்டங்கள்ல வந்து பரீட்சையானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அப்ப அதன் காரணமாக நம்ம சின்ன பேப்பர் ஒன்று டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த பேப்பரை வந்து நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு டைம் நேரம் வழங்கப்படும். நீங்கள் இப்போ கேள்வி எதுவுமே எழுத தேவையில்லை. குறித்த விடையினை மாத்திரம் நீங்கள் உங்களோட ஒரு நோட் காப்பியில் நீங்கள் நோட் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் வழங்கப்படும். செஞ்சு முடித்த பிறகு நம்ம வந்து குறித்த விடயம் தொடர்பாக நம்ம கலந்துரையாடுவோம். ஓகேவா? ஓகே சார். ஓகே பிள்ளைகள், நான் ஸ்க்ரீன் விளங்குதா பிள்ளைகள்? ஸ்க்ரீன் விளங்குதா? ஓகே பிள்ளைகள், இன்னைக்கு யாரும் நியூ ஜாயின் இருக்கீங்களா? புதிதாக இன்றைய இணைந்து கொண்ட யாரும் இருக்கீங்களா? ஓம் சார். யாரம்மா? உமேரா. உமைரா. உமைரா எங்க இருந்து வாரீங்க? மாத்தலை. ஓகே, நாங்க சிறு பேப்பர் ஒன்று செய்கிறோம். முடியுமா தான் நீங்கள் அதை விடையில மார்க் பண்ணி செய்ய பாருங்க. செஞ்சு முடிச்ச பிறகு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? உங்களையும் நாங்கள் இணைத்து. ஓகே பிள்ளைகள், 8:15 போல 8:15 நம்ம வந்து மீண்டும் கலந்துரையாடுவோம். ஓகே, நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பிள்ளைகள், கேள்விகள் எதுவுமே நீங்க எழுத தேவையில்லை. குறித்த வினாக்களுக்கான விடைகளை மாத்திரம் அதை நீங்க கொஞ்சம் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. 8:15 அளவில் வந்து நம்ம குறித்த எக்ஸாம் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணுவோம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். யாரு? என் பேர் அரபாத் சார். அரபாத், எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கேன் சார். அரபாத், எக்ஸாம் பேப்பர் ஒன்று போடப்பட்டிருக்கு. கொஞ்சம் அதை செய்யுங்க. நம்ம 8:15 மீண்டும் சந்திப்போம். ஓகேவா? ஓகே சார். ஓகே. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் தம்பி, எப்படி இருக்கீங்க? சார் நல்லா. ஓகே தம்பி, நாங்கள் எக்ஸாம் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இணைந்து கொள்ளுங்க. ஓகே. குறித்த வினாக்களுக்கான விடைகளை நீங்கள் நோட் பண்ணுங்க. நம்ம இன்னும் 10 நிமிஷத்துல சந்திக்கலாம். 10 நிமிஷத்துல என்ன? ஓகே.
சார் இதுக்கு விடைய மட்டும் எழுதி ஓகே தானே சார்? சார் என்ன தம்பி? சார் இதுக்கு விடைய மட்டும் எழுதி ஓகேயா சார்? ஓ, விடையை மட்டும் தான் நோட் பண்ணுங்க நீங்க. வேற எதுவுமே எழுத தேவையில்ல, கேள்விகள் எழுத தேவையில்ல. விடையை மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. விடைக்கான நம்பர் சரி போட்டாலும் பரவாயில்ல, விடையை மட்டும் தான். ஓகேவா? ஓகே சார். சார் நோட் பண்ணியாச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணும் தம்பி. எல்லாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.
பிள்ளைகள் கலந்து விடலாமா, டிஸ்கஸ் பண்ணுவோமா? ஓகே சார். சார் ஒரு டவுட் டைம் சார். தேவைப்படுதா? சொல்லுங்கப்பா. சார் அங்களுக்கு சிஐடி பாடம் எக்ஸாம் முடிஞ்சு சார். ஓகே, முடிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம பாப்போம். என்ன இன்னைக்கு தானே, இந்த கிழமையில இன்னைக்கு தான் பாடம் கேள்வி இருக்கு. வந்தது சார். சார் அதுல ஒரு கேள்வி வந்தது சார், உற்பத்தி என்றால் என்னன்னு. தம்பி அப்ப சார் நான் அதுல சார் அப்ப அந்த எங்கட பேப்பர்ல சார் ஒரு கேள்வி வந்தது, உற்பத்தி என்றால் என்னன்னு. ம் அப்ப சார் அதுக்கு சார் நான் ஒரு பொருளை வெளியீடு செய்வது உற்பத்தி எனப்படுமா, சரியா சார்? உற்பத்தி தொடர்பா பாத்துறீங்களா, நீங்க படிச்சிட்டீங்களா? இல்லையே சார், ஸ்கூல்ல படிக்கலையே சார், ஆனா அது கேள்வி போட்டிருக்காங்க. ஒரு அது பொருளை வந்து 8ஆம் இயந்திரம், சிலபஸா? 8ஆம் ஆண்டு சிலபஸா? ஓகே, கொஞ்சம் சார் பாப்போம், கொஞ்சம் பார்த்து அதுக்கு பாப்போம். சார் அதுக்கு விடை மனித தேவைகளை விருத்தி செய்யுமான வளங்களை மாற்றி அமைத்தல் உற்பத்தி எனப்படும். ஓகே, அந்த யார் விட சொல்றாங்கண்ணே? ரைட், கிரேட் 8ல உள்ள விடை கணேஷ் நினைக்கிறேன். ரைட், ஓகே பிள்ளை பாப்போம். நம்ம இந்த விடயத்துக்குரிய விடயத்தை பார்ப்போம் இப்ப. ஓகே, முதலாவது பார்ப்போம். சரியான விடையினை தெரிவு செய்க. பிள்ளைகள் நீங்க பார்க்கலாம், சில பாடசாலைகள்ல பரீட்சை முடிஞ்சிருக்கும், சில பாடசாலைகள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா பரீட்சை இல்லாமலும் இருக்கலாம். பெரும்பாலும் முதலாம் தவணை பரீட்சைன்றது காரணமா பார்த்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் பாடசாலை மட்டங்கள்ல உங்களுக்கான பரீட்சை வினாத்தாள் எடுக்கப்பட்டிருக்கும். சில நேரங்களில் வலைக்கல்வி பணிமனையும் பரீட்சை வினாத்தாள்களை தயாரித்து கொடுத்துருக்கலாம். சில பாடசாலைகளில் விளையாட்டு போட்டி காரணமாக பரீட்சை நடைபெறாமலும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இது பரீட்சைக்கு வேண்டியில்ல, ஒரு சின்ன ஒரு டிஸ்கஸ், ஒரு கலந்துரையாடலுக்காக தான் அந்த போடம் போடப்பட்டு இருக்கு. சரியா, பார்ப்போம். இதுல படித்த விடயம் இருக்கு, ஒரு சில விடயங்கள் நம்ம தான் நம்ம 2வது பாடம் படித்து கொண்டு இருக்கிறோம். சரியா பிள்ளைகள், முதலாவது பாடம் முடித்து 2வது பாடம் இப்பொழுதுதான் நமக்கு போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் 10க்கு மேற்பட்ட கேள்விகள் பார்த்தீங்கன்னு சொன்னா, அடுத்த பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து 2ஆம் பாடத்துக்குரிய வினாக்களும் பெரும்பாலும் உள்ளடக்கி இருக்கு. ரைட், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க நோட் பண்ணுங்க, தெரியாம வந்து கலந்துரையாடுவோம். அடுத்து தொடர்ந்து படிக்கும் பொழுது நம்ம பார்த்து கொள்ளலாம். ரைட், பார்ப்போம். இந்த சரியான விடையினை தெரிவு செய்க. பாருங்க பிள்ளைகள், சமூகத்தினுடைய அடிப்படை அழகு. சமூகத்தின் என்ன வரும்? குடும்பம். ஓகே, ரைட். முதலாவது பாடம் நம்ம சமூக பாதுகாப்பு என்ற பாடத்தை நான் பார்த்திருக்கோம். சமூகத்தினுடைய அடிப்படையான அழகு வந்து குடும்பம். பல குடும்பங்கள் இணைந்து உருவாவது தான் சமூகம் என்று நம்ம வந்து பார்த்திருக்கின்றோம். ரைட், பிள்ளைகள் மைக்கு கொஞ்சம் மீட் பண்ணி வைங்க, தேவையான சந்தர்ப்பத்தில் நீங்க வந்து பேசலாம். சரியா, நாடு, 2வது விடை பாடசாலை, கோவில் இருக்கு, குடும்பம் இருக்கு. அப்ப குடும்பம் வரும். ரைட், நீங்க என்ன செய்தாலும் நல்லவர்களாக திகழுங்கள் என்ற கூறினது யாரு? ஓகே, முதலாவது ஆபிரகாம் லிங்கன், 2வது தோமஸ் ஆல்வா எடிசன், 3வது கிரகம்பல் ஐசாக் நியூட்டன். அப்ப இந்த கூறினது வந்து அமெரிக்காவில் முன்னாள் ஜனாதிபதியா இருந்த ஆபிரகாம் லிங்கன் நம்ம சொல்லலாம். சரியா? சரி சார். ஓகே, அடுத்து பார்ப்போம். தோமஸ் அல்வா எடிசன் பிறந்த ஆண்டு? 1841 சார். ஓகே, ரைட். அதில் பாருங்க, 1841 இருக்கு, 1841, 1714, 1814. அது 1841 தான் தோமஸ் அல்வா எடிசன் பிறந்த வருடமா சொல்லப்படுகின்றது.
தந்தை அதாவது தாயின் வழிகாட்டலின் கீழ் கல்வி கற்று பிற்காலத்தில் வந்து ஒரு தலை சிறந்த விஞ்ஞானியாக திகழ்ந்தவர் தான் இந்த தாமஸ் ஆல்வா எடிசன். நம்ம அடுத்து பார்ப்போம். வனபிதா மார்சல் ஜேகோடி என்ன வரும்? விடை இருக்கு. இலவச கல்வியின் தந்தை இருக்கு, ஏழைகளின் ஏணி, பன்சலையின் பிதா, புதுமையின் பிதா என்று சொல்லப்படுது. அதுக்கான விடை வந்து பன்சலையின் பிதா. ஓகே, அவரை பார்க்கலாம். கத்தோலிக்க மதகுரு அவரு, இந்த மார்சலின் ஜெயக்கொடி. அவர் பௌத்த சமயம் பற்றிய பார்த்தீங்கன்னா பரந்த அறிவை பெற்றிருந்த அதே வேலை பார்த்தீங்கன்னு சொன்னா பௌத்த சமய பக்தி பாடல்களை இயற்றிருந்த அதன் காரணமாக அவர் வந்து பன்சலையின் பிதா என அழைக்கப்பட்டிருக்கின்றார். ரைட், அடுத்து பார்ப்போம். தேசிய சட்டத்தின் வகைக்குள் அடங்காதது. ஓகே, பெரும்பாலும் தேசிய சட்டம் சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நாடு தனது தேச எல்லைக்குள் அதிகாரம் செலுத்தக்கூடியவாறு அமல் செய்யப்பட்ட சட்டம் தான் வந்து தேசிய சட்டமா நம்ம வந்து பார்க்கலாம். அப்ப அந்த தேசிய சட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் வந்து அரசியலமைப்பு சட்டம், அதே போல குற்றவியல் சட்டம், குடியல் சட்டம், இந்த 3 சட்டங்கள் இருக்கும். அதனால தேசிய சட்டத்துள் வகைக்குள் அடங்காது பார்த்தா பாதுகாப்பு சட்டம் தான் நம்ம வந்து பார்க்கின்றோம். அடுத்து நம்ம பார்ப்போம். தர்மத்துடன் இருப்பவன் தர்மத்தினாலே காக்கப்படுவான் என்ற மகுட வாசகத்துக்குரிய படை. என்ன படை? ஓகே, ரைட். நீங்க பாதுகாப்பு படையில பாத்தீங்கன்னு சொன்னா போலீஸாவோட சேர்ந்து விமானப்படை, கடற்படை, இராணுவம் என்ற படைகள்லாம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு படைப்பிரிவுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு மகுட வாசகம் காணப்படுகின்ற அதே வேளை அவனுடைய பதவியின் அடிப்படையில் வந்து அவனோட சேவை வழங்குறாங்க. மக்களோடு இணைந்த ஒரு படையா வந்து நம்ம இந்த போலீஸ் படையை பார்க்கலாம். அப்போ அவங்களோட மகுட வாசகம் தான் தர்மத்துடன் இருப்பவன் தர்மத்தினாலே காக்கப்படுவான் என்ற அடிப்படையில் பார்க்கப்படுகின்றது. பெரும்பாலும் சமூக பாதுகாப்பை வழங்குறதுல வந்து அவனுடைய பங்களிப்பு வந்து மிகவும் முக்கியமான ஒன்றா இருக்கின்றது. அடுத்து யார் வாசிக்க போறது பாப்போம். இலங்கை படையின் மகுட வாசகம். இலங்கை ராணுவ படையின் மகுட வாசகம். இலங்கை ராணுவ படையினுடைய மகுட வாசகம். தந்தை நாட்டுக்காக. தாய் நாட்டுக்காக. தாய் நாட்டுக்காக, தந்தை நாட்டுக்காக. தந்தை நாட்டுக்காக. தந்தை நாட்டுக்காக. ஏன்னா முதலாவது தாய் நாட்டுக்காக, தந்தை நாட்டுக்காக, புனித பூமிக்காக, சொந்த மண்ணுக்காக அப்படின்னு சொல்லி 4 விடைகள் இருக்காங்க. தந்தை நாட்டுக்காக. ரைட், அடுத்து பார்ப்போம். இலங்கை விமானப்படை ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. 1951. 1951 சார். ஓகே, 1951 மார்ச் மாதம் 2ஆம் தேதி தான் இலங்கையினுடைய விமானப்படையானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதில் விடை 51, 41, 31, 61 என்ற விடைகள் கூறப்படுது. ரைட், அடுத்து பார்ப்போம். நாட்டை சுற்றி தங்கவேலி. கடற்படை. ரைட், அப்போ வந்து இலங்கை கடற்படை, இலங்கை விமானப்படை, இலங்கை இராணுவப்படை, போலீஸ் படை என்பதை பார்க்குறோம். அதில் வந்து இந்த நாட்டை சுற்றி தங்கவேலி என்ற மகுட வாசகத்துக்குரிய படை வந்து இலங்கையினுடைய கடற்படையை நம்ம வந்து பார்க்கலாம். 1950ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி வந்து ஆரம்பிக்கப்பட்டது. 1972ஆம் ஆண்டுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா கடற்படை என்ற பேரில், ஏன்னா 1972ஆம் ஆண்டில் தான் ஸ்ரீலங்கா கடற்படை என்ற பெயரில் வந்து அழைக்கப்படுகிறது. இப்போ நாட்டை சுற்றி தங்கவேலி என்ற மகுட வாசகத்தோடு இயங்குகின்ற ஒரு முக்கியமான படை தான் இந்த கடற்படை. ஓகே, ரைட். 1 தொடக்கம் நம்ம 9 வரைக்கான வினாக்கள் நீங்கள் விடை எழுதி பார்த்துருப்போம். நம்ம அடுத்து பார்க்கலாம் அடுத்த பகுதியை.
ஓகே, இங்க 10ல இருந்து 20 வரைக்கான ம், ரைட் பிள்ளைகள். ஓகே, பாருங்க அப்ப இந்த பகுதிக்கான விடைகளை நீங்க மார்க் பண்ணுங்க. 8:45க்கு அது 8:40க்கு நாம் மீண்டும் கலந்துரையாடுவோம். சார்
Good evening, sir. சார் இந்த பேப்பரை செய்யணுமா? குட் ஈவினிங் அம்மா. யாரு? சாஜிதா சார். ராஜிதா, லேட் ஆகிட்டீங்களா? ஓம் சார். ஓகேம்மா, அந்த பேப்பரை கொஞ்சம் செய்யுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கேள்வி எழுத வேணா, விடையை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகேவா? ஓகே சார், தேங்க்யூ. ஓகேம்மா, ஓகே.
Sir, finish, sir. சார் ஃபினிஷ் சார். ஓகே, இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீ ஐலண்ட் சைடே போவேன். ஓகே பிள்ளைகள், பாப்போமா நம்ம? Okay, sir. ஓகேம்மா, செஞ்சு முடிச்சிட்டீங்களா? டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே பிள்ளைகளோட மைக்கை கொஞ்சம் மீட் பண்ணிக்கொள்ளுங்க. அக்சேன் மைக் ஒன்ல இருக்கு. அக்சேன் கொஞ்சம் மைக்கை மீட் பண்ணிக்கொள்ளுங்க தம்பி. ரைட், நம்ம பார்ப்போம். இந்த பகுதியை பார்ப்போம். 10வது வினா, அமைதி புறா அமைதி புறாவே என்ற பாடலை பாடியவர் வந்து கண்ணதா. இந்த பாடலை பாடிய தம்பி பாரதிதாசன். ரைட், அடுத்து பார்ப்போம் வந்து ஸ்கிரீன்ல கீழே வேணா. ரைட், புது புது விடயங்களை அறிபவர் உலகை அறிவார். அந்த விடயங்களை கூறியவர் பார்த்தீங்கன்னு சொன்னா குமாரதுங்க முனிதாசர். அடுத்து பார்ப்போம் வந்து இலங்கையின் உருவாக்கப்பட்ட முதலாவது கூட்டுறவு சங்கம். 2ஆம் பாடத்துக்குரிய வினாவா இருக்குது. இலங்கையில் உருவாக்கப்பட்ட முதலாவது கூட்டுறவு சங்கம் கூற முடியுமா? களுத்துறை, தும்பர, எம்பல்பிட்டிய, பேராதெனிய. என்ன விடை? ஓகே, தும்பரதெனிய. ஏன்னா தும்பரதெனிய பார்த்தீங்கன்னா 1906ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கூட்டுறவு சங்கமாக நம்ம வந்து பார்க்கின்றோம். அடுத்து பார்ப்போம் வந்து இந்த கூட்டுறவின் தொனிப்பொருள். நம்முடைய ஒரு தொனிப்பொருள் சொல்றாங்க, சொல்ல முடியுமா? ஒருவர் எல்லோரும் எல்லோரும் ஒருவர். ரைட், எல்லோருக்கும் கல்வின்னு ஒன்று இருக்கு. எல்லோருக்கும், அடுத்து எல்லோருக்கும் அபிவிருத்தி என்ற அடிப்படையில் இருக்கு. அடுத்து ஒருவர் எல்லோருக்கும், எல்லோரும் ஒருவருக்கு. ஏன்னா அதுதான் நம்முடைய துணைப்பொருள். ஒருவர் எல்லோருக்கும், எல்லோரும் ஒருவருக்கு என்ற அடிப்படையில் வந்து அந்த துணைப்பொருள் காணப்படுது. தம்பி ஸ்கிரீன்ல கீழே வேணா, மற்றவர்களுக்கு அது இடைஞ்சலாக அமையும். அடுத்து பார்ப்போம் வந்து இந்த கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை யார்?
Robert Owen. ரைட். பிளமிங், வில்லியம், சார்ல்ஸ், ரோபர்ட் ஓவன். என்ன கூட்டுறவு இயக்கத்தினுடைய தந்தையா வந்து நம்ம பார்க்குறோம் ரோபர்ட் ஓவனா பார்க்குறோம். சில நேரங்களில் இந்த பகுதி வந்து நீங்க படிக்காம இருக்கலாம். நாமும் இப்பொழுது தான் இந்த 2ஆம் பகுதியை படிச்சு கொண்டிருக்கோம். பார்ப்போம், நமது முடிவை நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து பார்ப்போம். சர்வதேச கூட்டுறவு அமைப்பின் ஆங்கில சுருக்கம். ICN இருக்கு, ACI இருக்கு, CAI இருக்கு, IAC இருக்கு. என்னது? ICA. ICA. ICA என்பது தான் வந்து கூட்டுறவு இந்த இயக்கத்தினுடைய ஆங்கில மொழியினுடைய சுருக்கமாக நம்ம வந்து பார்க்கலாம். சரி, அடுத்து வாசிக்கலாம் ஒரு ஆள். யார் வாசிக்க போறா? அக்ஷா சார். அக்ஷா வாசிங்கம்மா. சுமோ விளையாட்டுக்குரிய நாடு. ரைட். சுமோ விளையாட்டுக்குரிய நாடு பார்ப்பாங்கன்னா ஜப்பான் இருக்கு, சீனா இருக்கு, மலேசியா இருக்கு, பங்களாதேஷ் இருக்கு. என்ன விடை? ஜப்பான். ஓகேவா? எல்லாம் சரியா? ஓகே. சுமோ விளையாட்டுக்குரிய நாடு வந்து நம்ம ஜப்பான் தான் பார்ப்போம். சரியா? அடுத்து பாத்தீங்கம்மா. வேதாளம் எனும் இதை அடிப்படையாக கொண்ட கலாச்சாரத்தையுடைய நாடு. எந்த நாடு? ஜப்பான் இருக்கு, சீனா இருக்கு, ஆப்கானிஸ்தான், அயர்லாந்து. சீனா. எந்த நாடு? சீனா. சீனா தான் வந்து அந்த வேதாளம் என்ற கற்பனை விலங்க, அப்படி ஒரு விலங்கே கிடையாது, ஆனால் அது வந்து ஒரு கற்பனையான விலங்கு. அந்த விலங்கை அடிப்படையாக கொண்டு கலாச்சாரத்தை உருவாக்கியது நம்ம சீனா என்று பார்க்கின்றோம். அடுத்து பாருங்க, அடுத்த கேள்வி, 18வது கேள்வி. இலங்கையில் நுரைச்சோலை அனல் மின் நிலையம் அமைந்துள்ள மாகாணம். இந்த மாகாணம் பிள்ளைகள்? மேல் மாகாணம், வடமேல் மாகாணம், தென் மாகாணம், வடமத்திய மாகாணம். இந்த மாகாணம்? மேல் மாகாணம். இல்ல, வடமேல் மாகாணம். ஓகேவா? ரைட். அடுத்து பார்ப்போம். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினில் இனிமை வேண்டும் என்ற பாடியவர் யாரு? ஔவையார், மகாகவி பாரதியார். ஸ்ரீர்காழி கோவிந்தராஜன், மகாகவி பாரதியார், கவிஞர் கண்ணதாசன். யார் பிள்ளைகள்? மகாகவி பாரதியார். மகாகவி பாரதியார். ஓகே, ரைட். இறுதியான கேள்வி. அரசாங்கத்தின் சட்டம் தொடர்பான சகல செயற்பாடுகளுக்கும் பொறுப்பாக இருப்பது. அரசாங்கத்தினுடைய சட்டம் தொடர்பாக சகல செயற்பாடு. சட்டமா அதிபர் திணைக்களம். ஓகே. போலீஸ் திணைக்களம் இருக்கு, சட்டமா அதிபர் திணைக்களம் இருக்கு, குற்றவியல் விசாரணை திணைக்களம் இருக்கு, உயர் நீதிமன்றம். ரைட். ஆனா சட்டமா அதிபர் திணைக்களம். ஓகே. வெளியில் அப்ப நம்ம இன்றைய தினம் 20 வினாக்கள் செஞ்சிருக்கோம். இந்த பகுதியை, இந்த பாடத்தை நம்ம இப்பொழுதுதான் படித்து கொண்டு வரோம். சில நேரம் நீங்க பாடசாலையில குறித்த பாடத்தை படிச்சிருக்கலாம். ஓகே. 20க்கு எத்தனை வினாக்கள் சரியா இருக்கு? 20க்கு 20 சரி. ரைட். பெரும்பாலும் இலகுவான ஒரு பகுதியை நம்ம பார்த்தோம். ரைட். அவ இதற்குரிய 18. ஓகேண்ணா? ஓகே, பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். இதற்குரிய பகுதி 2 இருக்கு. பகுதி 2 நம்ம வந்து நம்ம அடுத்த முடியுமா இருந்தால் அதில் உள்ள சில வினாக்களை மாற்றம், அதாவது முதலாம் பாடத்துக்குரிய வினாக்களை மாத்திரம் நம்ம என்ன செய்வோம், அடுத்த வகுப்புல கலந்துரையாடுவோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து குறித்த பாடப்பகுதியை நம்ம வந்து படித்துக்கொண்டு போகலாம். அப்போ இன்றைய தினத்தில் இணைந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நம்ம என்ன செய்வோம், அடுத்த வகுப்புல சந்திப்போம். ஓகேவா? தொடர்ச்சியா படிங்க. ஓகே. Okay, sir. Thank you, sir. Bye, sir. Good night. ஓகே பிள்ளைகள், பாய், குட் நைட். Thank you, sir. Bye, sir. ஓகே பிள்ளைகள், பாய். Thank you, sir. Bye, sir.